ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்றனால லைவான ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். லைவ் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு போகிற வரைக்கும் நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத அன்பாக்சிங்கோட உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் போடலாமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கலையா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பெரிய பாக்ஸை எடுத்துகிட்டே நம்ம வந்து ஈவெண்ட்டுக்கு போக முடியாது. ஸோ உள்ளே இருக்க கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டில் இருந்து FutureBuds அப்படின்ற இந்த பட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு புதுசான ஒரு பட்ஸாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போகிறதுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கீழே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த யூசர் மேனுவல் நீங்கள் படிக்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜ் போகிறதுக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பேக்கில் வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். நான் கிளம்புற டைம் காலையில் 5:30 மணிக்கு கிளம்புறேன். ரேராக தான் இந்த டைமுக்குலாம் எந்திரிக்கிறது. 5:30 கிளம்புனா தான் 7:30க்கு நம்ம போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். 2.5 மணி நேரம் அதுக்கப்புறம் ட்ராவல் இருக்குது. கண்டினியூவாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக வந்துட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. இப்போ நம்ம இந்த கேஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. குட்டியாக இருக்கனால பேக்லேயும் பெருசாக தெரியல. பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு சின்ன மல்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு செக்யூரான பட்டன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். கீழே வந்து டைப் சி சார்ஜ் போகிறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயர்பட்ஸையும் நீங்கள் உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி ப்ளூ கலர் லைட் எரியும். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதோட ப்ளூடூத் கனெக்ஷனே வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ வேறு யாரும் உங்களோட டிவைஸோட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணிடும். எகைன் நீங்கள் வேறு மொபைலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே இதே மாதிரி பாக்ஸில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் இருக்கக்கூடிய ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இயர்பட்ஸ்லையுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் காதுலேருந்து எப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இதனால் வந்து சார்ஜிங் வந்து ஈஸியாக வந்து நம்ம குறைக்கலாம். தேவையில்லாமல் வந்துட்டு உங்களுக்கு சாங் ப்ளே ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் காதுலேருந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து கட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையுமே 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து இந்த பாட்டமில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஃபோன் பேசுகிறது இதுக்கெல்லாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக இன்னொரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் காதில் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் இருக்க சவுண்ட் எல்லாமே இல்லாமல் கிளியராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல். அதே போல் நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னாலும் சரி, நார்மலாக வந்துட்டு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னும் போதும் வெளியில் இருக்க எந்த நாய்ஸுமே உங்களுக்கு வராது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இயர்பட்ஸ்லையும் 4 மைக் இருக்குது. இது வந்துட்டு டோட்டலாகவே டச் கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகுது. இந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரியாவில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா சாங் சேஞ்ச் ஆகுறது, பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கண்ட்ரோலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் காதில் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆச்சு. ஸோ காதுலேருந்து கீழேயும் விழுகலை, நல்லாவே வந்து ஃபிட்டாக இருந்தது எனக்கு வந்து காதுக்கு வந்துட்டு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்கனால சாங்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியில் சூப்பரான அவுட்புட்டுமே வந்து கிடச்சிது எனக்கு. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரியே இல்லை. அண்ட் இதில் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த கேஸை வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும் இந்த 500 mAh. அண்ட் அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகுதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே 3 மணி நேரம் சாங் கேட்கலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துலேருந்து 6.5 மணி நேரம் வரைக்கும் கூட சாங் கேட்க முடியும். டோட்டலாக இந்த சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்ஃபோனோட நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக 1.5 நாள் வரைக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ தான் சாங் கேட்டாலும் கூட எகைன் வந்து நீங்கள் சார்ஜ் மாட்டி சார்ஜ் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தாராளமாக உங்களுக்கு வந்து தாங்குது. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அந்த ஆப்டிக்கல் சென்சார் இருக்குது. சப்போஸ் நீங்கள் காதுலேருந்து எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறது. பேட்டரி லைஃபும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6500 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல லைஃப் டைம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இயர்பட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோனை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.